ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய தேர் சப்பரம் செல்லுவதற்கு காவல்துறை ஆண்டுதோறும் தடை விதிக்கிறது அண்ணா. அந்த காரணத்தினால் எங்கள் மக்கள் உங்களை சென்னையில் வந்து பார்க்கணும் என்று விரும்பினார்கள். ஆனால் நமக்கு என்ன பெருமை தெரியுமா? எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க தலைவருக்காக உற்சாகமா. எதுக்காக தெரியுமா? தமிழ்நாட்டில் எந்த ஊரிலும் திருமா நகர் என்று பெயர் இல்லை. திருமா நகர் என்று பெயர் இல்லை. அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன், எழுச்சி தமிழர் திருமாவளவன். இனிமே எனக்கு எப்படி இருக்கு? இனிமே ஆர்சி கோவில் தெரு, அழகாபுரி, ஜெரால்டு வளவன் இருக்கு. இனிமே எனக்கு ஜெரால்டு வளவன், திருமா நகர், அழகாபுரி என்று இங்கே திரண்டிருக்கிற மக்களுக்காகவும் சிந்தித்த தலைவர் பல பத்தாண்டுகளுக்கு முன்பு. நம் பெயர் தெரியாது, நம் சாதி தெரியாது, நம் ஊர் தெரியாது. ஆனால் நாம் தலைமை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைத்தவர், படித்தவர், எழுதியவர், சிந்தித்தவர், ஆதிக்க சாதிகளோடு வாதாடியவர், போராடியவர், கொள்கை பகைவர்களை நடுங்க வைத்தவர், மிரள வைத்தவர், பின்வாங்கி ஓட வைத்தவர். யாருக்காக? நமக்காக. யோசித்து பாருங்க. திருமாவளவன் என்ன சாதி, நான் என்ன சாதி, எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் என்று அம்பேத்கர் நினைத்திருந்தால் இந்திய மண்ணில் கோடானு கோடி மக்களின் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் படித்ததால் தான் திருக்குறளை எழுத முடிந்தது. படித்தார்கள். ஔவை பாட்டி படித்ததால் தான் ஆத்திச்சூடி போன்ற மூதுரைகளை நமக்கு வழங்க முடிந்தது. அவர்கள் காலத்தில் படிக்க முடிந்தது. நம்முடைய பாட்டன் காலத்தில் படிக்க முடியவில்லை. என்ன காரணம்? இடையிலே நேர்ந்த மாற்றம் என்ன? எப்படி நாம் ஒடுக்கப்பட்டோம்? நாம் மூவேந்தர் பரம்பரையை சார்ந்தவர்களாக கூட இருப்போம், நம்புவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்நிலை என்ன? எப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம்? கோட்டை கட்டி, கொத்தளம் அமைத்து, செங்கோல் ஏந்தி நாடாண்ட ஒரு பரம்பரை என்ற பெருமையை நாம் சொல்லிக் கொண்டாலும் இன்றைக்கு நம் வாழ்நிலை என்ன? இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டதற்கு எது காரணம்? நம் தாத்தா ஏன் படிக்கவில்லை? நம் பாட்டி ஏன் படிக்கவில்லை? படிக்க முடியாமல் போனது. தாத்தாவுக்கு தாத்தா ஏன் படிக்க முடியாமல் போனது? பாட்டியின் பாட்டி ஏன் படிக்க முடியாமல் போனது? எல்லா சாதிகளும் ஒரே கிராமத்தில், நம்முடைய மக்கள் மட்டும் வேறு கிராமத்தில், தனி கிராமத்தில், தனித்து வாழிடம். இந்த நிலை எப்படி உருவானது? ஏன் உருவானது? இதற்கு என்ன காரணம்? இதை ஏற்படுத்திய சக்திகள் எவை? என்றைக்காவது நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? இதை எண்ணிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இதற்காக கவலைப்பட்ட தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். எத்தனையோ மகான்கள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள். எத்தனையோ மாமன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள். எவனும் கவலைப்படவில்லை. அயல் நாடுகளில் இருந்து படையெடுத்து வந்தவனும் இது என்ன ஊர் தெரு, இது என்ன சேரி, அவர்கள் யார், இவர்கள் ஏன் இப்படி தனியே வசிக்கிறார்கள், இவர்களுக்கு ஏன் தனி கோயில், இவர்களுக்கு ஏன் தனி வாழிடம், இவர்களுக்கு ஏன் தனி குளம், இவர்களுக்கு ஏன் இப்படி தனி சுடுகாடு, எவனும் கேள்வி எழுப்பவில்லை. பல சாதிகள் ஒன்று சேர்ந்து ஒரே வாழிடத்தில் இருக்கிறார்கள். இந்த ஒரு சாதி அந்த வாழிடத்தை சேர்ந்து வாழ்வதால் என்ன குடிமொழிக்கு போய்விடும்? ஏன் சேர்ந்து வாழ முடியவில்லை? ஒரு தெருவிலே ஒரு சாதிதான் இருக்கிறதா? பல சாதிகள் இல்லையா? அந்த தெருவிலே பல சாதி தெருக்கள் தனித்தனியே ஒரே ஊராக இல்லையா? அவர்கள் எல்லோரும் குளிப்பதற்கு ஒரு பொது கிணறு இருக்கிறது அல்லவா? எல்லோரும் குளிப்பதற்கு ஒரு பொது குளம் இருக்கிறது அல்லவா?
ஆனால் இவர்கள் ஏன் அந்த பொது கிணற்றில், அந்த பொது குளத்தில் நீர் எடுக்க முடிவதில்லை? இவ்வளவு பெரிய மாற்றம் எங்கிருந்து நிகழ்ந்தது? எப்படி நிகழ்ந்தது? ஏன் நிகழ்ந்தது? எதிர்காரணம் நாம் நாடாண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் தானே. அப்படி இருந்தும் நம்மை ஏன் இப்படி தனிமைப்படுத்தினார்கள்? நாம் மூவேந்தர் பரம்பரையை சார்ந்தவர்கள் தானே. அப்படி இருந்தும் ஏன் இப்படி நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம்? இது என்ன வெள்ளைக்காரன் காலத்திலே வெறும் பட்டியலில் சேர்த்ததனால் மட்டும்தான் இது நிகழ்ந்ததா? வெள்ளைக்காரன் வராததற்கு முன்பு நாம் மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்தோமா? வெள்ளைக்காரன் வந்து போனது சில 100 ஆண்டுகள் தான். ஆனால் நம் வாழ்நிலை இப்படி பல 100 ஆண்டுகளாக இருக்கின்றன. இந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற நிலை பல 100 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஆக ஏதோ இங்கு நமக்கு எதிரான ஒரு கொள்கை கோலோச்சுகிறது. நமக்கு எதிரான ஒடுக்குமுறை இங்கே நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய முன்னோர்களின் கைகளில் இருந்த நிலங்கள். நம்முடைய கல்வி பறிக்கப்பட்டிருக்கிறது. முன்னோர்கள் கல்விக்கூடங்கள் போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆயுதங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய முன்னோரின் கைகளில் இருந்த ஆயுதங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி படிப்படியாக கல்வி பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, உரிமைகள் பறிக்கப்பட்டு, படிப்படியாக நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வரலாற்றை யாரும் மறைத்துவிட முடியாது. வெறுமனே இவர்கள் எல்லாம் இந்த பட்டியலில் சேர்க்கிறோம் என்று பெயரை சேர்த்து விடுவதனால் நம் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது. நம் வாழ்க்கை இப்படி மாறியதால் நம் பெயரை அந்த பட்டியலில் சேர்ப்பார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. இந்த நிலையை உணர்ந்ததனால்தான் இமானுவேல் சேகரன் போன்றவர்கள் அரசியல் இயக்கங்களிலே இணைந்து போராட வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிறார். காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலே இணைந்து செயல்படுவதன் மூலம்தான் நமக்கான உரிமைகளை மீட்பதற்கு வழி கிடைக்கும் என்று நம்பி அன்றைக்கு கக்கன் போன்றவர்களோடு கைகோர்த்து நின்றவர் தியாகி இமானுவேல் சேகரன். கக்கனுக்கும் இமானுவேல் சேகரனுக்கும் இடையிலே எந்த இடைவெளியும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. கக்கன் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் இயக்கத்திலே இணைந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி பெருந்தலைவர் காமராஜரோடும் தமிழ்நாட்டு அரசியலின் களப்பணி ஆற்றியவர்தான் இமானுவேல் சேகரன். ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கு எதிரான சாதிய வன்கொடுமைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் இயக்கங்களில் நம்முடைய ஈடுபாடு தேவை, பங்கேற்பு தேவை. அதன் மூலம்தான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் என்று சொல்லவில்லை. அதிகாரத்தை வென்றெடுக்க போராடுங்கள் என்று சொன்னார். சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து தமக்கென்று ஒரு நாட்டை அமைப்பதற்கு நாம் ஆயுதம் ஏந்தி போராடுவோம் என்று வேதக பிரபாகரன் ஆயுதம் ஏந்தினார், படை கட்டினார், பயிற்சி தந்தார், லட்சக்கணக்கான இளைஞர்களை புலிகளாக மாற்றினார். அது அவருடைய களத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் இப்படி சிதறி கிடக்கிற இந்த மக்களை பட்டியல்படுத்தி இவர்கள் அனைவருக்கும் காலம் காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும், காலம் காலமாக மறுக்கப்பட்ட வேலை வாய்ப்பினை சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தினார். அவர் ஏந்திய ஆயுதம் அறிவாயுதம். நீ இடஒதுக்கீடு பெற வேண்டுமானால், வேலை வாய்ப்பை பெற வேண்டுமானால் கல்வி வேண்டும். கல்வியை பிற சமூகத்தினரோடு போட்டி போட்டு
பெற்று அதிகாரத்திற்கு வர முடியாது. ஆகவே அவர்கள் வளர்ந்த சமூகம், இவர்கள் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகம். எனவே 100 இடங்கள் காலியாக இருந்தால் அந்த 100 இடங்களில் இந்த சமூகத்தினரின் மக்கள் தொகைக்கு ஏற்ப சதவிகித அடிப்படையில் இடங்களை ஒதுக்க வேண்டும். இதுதான் சமூக நீதி. அந்த இடங்களில் வேறு யாரும் போட்டி போடக்கூடாது. அந்த இடங்களில் யாரும் பங்கேற்க ஆள் இல்லை என்றாலும் வேறு யாரும் அதில் பங்கேற்க முன்வரக்கூடாது. இந்த சட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் மராட்டியத்தில் பிறந்த, மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட, கோட்டு சூட்டு அணிந்த, ரொட்டியை சாப்பிட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்காக இந்த சட்டத்தை உறுதிப்படுத்தினார். சில பேர் பேசலாம், அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை, எங்களுக்கு இங்க தனியா தலைவர் இருக்கிறாரு, எங்களுக்கு இமானுவேல் சேகரன் இருக்கிறாரு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறாரு, ஒண்டி வீரன் இருக்கிறாரு, இது போதும். இப்படி அரசியல் பேசுகிறார்கள். இமானுவேல் சேகரன், ரெட்டமலை சீனிவாசன், ஒண்டி வீரன், இப்படி போராளிகள் இந்த சமூகத்திலே இருந்தாலும் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே ரட்சகன் புரட்சியாளர் அம்பேத்கர், ஒரே மீட்பர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை நாம் மராத்தி என்று ஒதுக்கிவிட முடியுமா? வட இந்தியர் என்று ஒதுக்கிவிட முடியுமா? கோட்டு சூட்டு போடக்கூடியவர், ரொட்டி சப்பாத்தி தின்னக்கூடியவர், அவருக்கும் எங்களுக்கு என்ன உறவு என்று கேட்க முடியுமா? எண்ணி பாருங்கள். ஆனால் இந்த அரசியலைத்தான் இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் பரப்புகின்றன. அம்பேத்கர் என்கிற பெயரால் இந்தியா முழுவதும் 30 கோடிக்கு மேலான மக்கள் ஓரணியில் திரளுகிறார்கள் என்பதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு அச்சம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாயாவதி அம்மையாரை அக்கா என்றும் தங்கை என்றும் அழைக்கிற உறவு முறை, பீகாரை சார்ந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அண்ணன் என்று அழைக்கிற உறவு முறை, மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களை சகோதரர் என்று அழைக்கிற உறவு முறை, அதே மராட்டிய மாநிலத்தை சார்ந்த ராம்தாஸ் அத்வாலே அவர்களை அண்ணா என்று அழைக்கிற உரிமை நமக்குள் எப்படி வந்தது? அம்பேத்கர் என்கிற அடையாளத்தின் மூலம் தான் வந்தது. இதை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் நோக்கம். அப்படி ஒரு இயக்கம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் தான் சொல்லி சொல்லி பரப்பிட்டு என்னாலதான் அந்த பேரே தமிழ்நாடு முழுக்க தெரியும். வேற யாரும் இந்த பேரை சொல்றதே கிடையாது. மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பிஜேபி கூட சொல்லுவாங்க, RSS சொல்ல மாட்டாங்க. RSS சொல்றதுக்கே பல பேருக்கு பயம் இருக்கு. எதுக்கு அவனை சீண்டணும், நாம போய் வம்புல மாற்றணும் அப்படின்னு. அந்த இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகள் ஆகின்றன. 1925ஆம் ஆண்டு நாக்பூரிலே தோன்றியது. அது யார் தோற்றுவித்த இயக்கம் என்றால் முழுக்க முழுக்க பிராமணர்கள், பார்ப்பனர்கள் தோற்றுவித்த இயக்கம். அவங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு பிராமணர் சங்கம் தான் RSS என்பது. அந்த பிராமணர் சங்கம் வைக்காம அவங்க மொழியில ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங். இந்த சங்கிறது என்னன்னா சங்கம்ன்றத நம்ம அதான் சங். ஸ்வயசேவக் அப்படின்னு என்னன்னா தன்னார்வ தொண்டு, வாலண்டரி சர்வீஸ் இங்கிலீஷ்ல. அது வடமொழியில, ஹிந்தியில ஸ்வயசேவக், சுயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஸ்வய சேவக்னா சேவை. ராஷ்டிரியன்னா தேசிய, தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம். அதுதான் அந்த இயக்கத்தினுடைய தமிழ் பெயர், தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம். ஆனால் யாரு உருவாக்கியது என்றால் பிராமணர்கள் உருவாக்கியது. மகாராஷ்டிராவில் இருக்கிற பிராமணருக்கு பேர் ஐயர் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் ஐயர். அவங்களுக்கு பேரு சித் பவன், வசந்த பவன் மாதிரி, சரவண பவன் மாதிரி.
சாதி பெயரை வந்து சிற்பவன். அது மற்ற பார்ப்பனர்களை விட உயர்ந்த சாதி என்ற எண்ணம் அவங்களுக்கு உண்டு. பார்ப்பனர்களுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பார்ப்பனர்கள் எல்லோரும் நாங்கெல்லாம் ஒண்ணு, நம்ம எல்லாம் சமம் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஐயங்காரே 2 பேரும் சமம் கிடையாது. சட்டம் போட்டுவாங்க. ஐயங்காருக்குள்ளேயே வடகலை தென்கலை பிரிவு இருக்கு, சண்டை போட்டுவாங்க. கேரளாவில் நம்பூதிரி பாடுன்னு ஒரு சாதி இருக்கு. பாடு இல்ல, நம்பூதிரி பாடு ஒரு சமூகத்தின் பெயர். அது பிராமண சாதியின் பெயர். அவங்க தமிழ்நாட்டு ஐயங்கார வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க. அங்க இருக்கிற கோயிலுக்குள்ள இந்திரா காந்தி அம்மையாரை நுழைய விடல. ஆர் வெங்கட்ராமன் பார்ப்பனர் தானே தமிழ்நாட்டை சார்ந்த ஐயர். ஐயங்கார தெரியல, அவர் தமிழ்நாட்டை சார்ந்த பார்ப்பனர். அவர் ஜனாதிபதியா இருக்கும் போதே கேரளாவுக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள நுழைய விடல. இல்ல, அந்த சாதி நிறைய, அந்த சாதிக்குள்ளேயும் அந்த பாகுபாடு உண்டு. சுடுகாட்டுல வேலை செய்கிற சடங்கு பார்க்கிறவ பாப்பானுக்கு சவுண்டி பாப்பான்னு பேரு. அந்த சவுண்டி பார்ப்பனர்கள் அது வேற சாதி. கோயில்ல பூஜை செய்யற பார்ப்பனர்கள் அது வேற சாதி, பூசாரி சாதி. சமையல் தொழில் செய்கிற பார்ப்பனர்கள் அது வேற சமூகம். இப்படி பார்ப்பனர்களுக்கு இடையிலேயே பெரிய வேறுபாடு உண்டு, பாகுபாடு உண்டு. ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் RSS என்கிற 3 எழுத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அல்லது பிராமணர்கள் RSS சொன்னால் எழுந்து நிற்பார்கள். சொல்லுவதை அப்படியே செய்து முடிப்பார். வெளியே வர மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நின்றுட்டு முகத்தை காட்ட மாட்டாங்க. பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்கல, என்ன சொன்னாலும் கேட்கல. எந்த டிவியில நீங்க முகத்தை காட்ட போறாங்கன்னு தெரியல. சன் டிவியில காட்டுவாங்கன்னு நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த டிவிலையும் போட மாட்டாங்க. திருமாவளவன் பேசினா எந்த டிவிலையும் போட மாட்டாங்க. RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் முகத்தையே காட்ட மாட்டாங்க, நேரையே வர மாட்டாங்க. போஸ்டர்ல படம் போட மாட்டான், துண்டறிக்கையில பேர் போட மாட்டான். யாரு மாவட்ட தலைவர், யாரு மாநில தலைவரே தெரியாது. இப்பதான் கொஞ்ச நாளா தேசிய தலைவர் மோகன் பகவத் பேரு தெரியும் பல பேருக்கு. அவர் போனா குடியரசுத் தலைவரே எழுந்து நிற்கணும். அவர் திரௌபதி முர்முவா இருந்தாலும், ராம்நாத் கோவிந்தா இருந்தாலும், RSS தலைவர் போனா அவங்க எழுந்து நிற்கணும். அப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு RSS வந்து பாரதிய ஜனதாவை இயக்கக்கூடிய ஒரு சங்கம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் நடக்கிற தேர்தலுக்கு உள்ளே வேலை செய்கிற இயக்கம் RSS. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க எல்லா தொகுதிக்குள்ளேயும். இங்க யாராவது RSS காரங்க உட்கார்ந்து என் பேச்சு டே பண்ணிட்டு இருப்பாங்க, வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க, வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. RSS காரர்கள் இருப்பாங்க. அவங்க நேரடியா வர மாட்டாங்க, நம்மளே ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருப்பாங்க. நேரடியா அவங்க வர மாட்டாங்க, நம்மளே ஒரு ஆளு 2 ஆளை பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தா நம்ம கிட்ட அண்ணன் தம்பி பேசிட்டு இருப்பாங்க, தோல் மேல் கை போடுவாங்க. ஆனா வீடியோ எடுத்து கரெக்டா போட்டுருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்படி கிராஸ் ரூட் லெவல்ல இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் RSS. அந்த இயக்கம் என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறது என்றால், அம்பேத்கர் இந்த மண்ணில் தோன்றி அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. அவருக்கு பிரச்சனை என்னன்னா, எதுக்கு பிஜேபி இருக்கு, RSS இருக்குன்னா, நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது காங்கிரஸை எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுறது தான் நிக்குதுன்னு. அது ஒரு வேலை, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை செயல்பட விடாமல் தடுத்து நீர்த்து போக செய்ய வேண்டும். நான் வந்து ஏதோ கற்பனையா சொல்றேன் நீ நினைக்க கூடாது. இத சாதி பார்வை கடந்து சிந்தித்து பார்த்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். என் சாதிக்காக மட்டும்தான் நான் நிற்பேன், என் சாதிக்காக என்ன யாரு எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டா இதெல்லாம் யோசிக்க முடியாது, இதெல்லாம் யோசிக்க முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா RSS காரர்கள் அப்படி மயக்குவார்கள். உங்க ஊர்ல கோயில் வேணுமா, கோயில் கட்டி தருவார்கள். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை வேணுமா, எத்தனை சிலை வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க. கக்கூஸ் கட்டி தரணுமா, கக்கூஸ் கட்டி தருவாங்க.
கட்சியில சேர்ந்து ஏதாவது பதவி வேணுமா, பதவி வாங்கி தருவாங்க. பெரிய சக்தியா இருக்கணும்னா நாம தான் விட மாட்டோம்ல. நாம கட்டலாம், அவன் கட்டுறது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, நாம் தான் கட்ட வேண்டும். நீ அவங்கிட்ட போய் நின்னா நாளைக்கு எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணி கோயில் கட்டிருப்பான். யோசிச்சு பாருங்க, இமானுவேல் சேகரன் இருந்திருந்தால் RSS ஓடு பிஜேபியோடு கை கொடுத்திருப்பாரா என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அடித்து சொல்கிறேன், இமானுவேல் சேகரன் அப்படி செய்திருக்கவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு ஏன் பகையாக இருக்கிறது என்றால், இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்த இந்தியா எப்படி இருந்ததோ அந்த இந்தியா இருக்கக்கூடாது. விடுதலை பெற்ற பிறகு ஒரு புதிய இந்தியா இருக்க வேண்டும், எளிய மக்கள் தலைநிமிர வேண்டும், பெண்கள் கல்வி பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும், சமத்துவம் நிலவ வேண்டும், அனைத்து துறைகளிலும் அதிகார பகிர்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். பார்ப்பன மேலாதிக்கம் கூடாது. இந்திய அரசுக்கென்று ஒரு மதம் இருக்கக்கூடாது. மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானது இல்லை. இதையெல்லாம் சிந்தித்த மாபெரும் தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இதையெல்லாம் உள்ளடங்கிய ஒரு சட்டத்தை உருவாக்கியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவங்களுக்கு என்ன கவலைன்னா, ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இலங்கை இருக்கு, அது ஒரு தேசம், அதுக்கு அரசாங்க மதம் இருக்கு, பௌத்தம். பாகிஸ்தான் இருக்கு, அது ஒரு தேசம், அதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு மதம் இருக்கு, ரிலிஜன் இருக்கு, அது இஸ்லாம். அண்டையில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அரசாங்க மதம் இருக்கிறது. இந்தியாவுக்கு இல்லை. மக்களுக்கு மதம் இருக்கிறது. உனக்கு மதம் இருக்கு, எனக்கு மதம் இருக்கு. யாரும் எந்த மதத்திலையும் சேரலாம், யாரும் எந்த கடவுளையும் நம்பலாம், யாரும் எந்த வழிபாட்டையும் செய்யலாம். அது மக்களுக்கான உரிமை. அரசாங்கத்திற்கு மதம் கூடாது. இதை உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவங்களுக்கு என்ன கோபம்னா, இந்தியாவில் இருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தானுக்கு மதம் இருக்கு, ஸ்டேட் ரிலிஜன், அரசாங்க மதம் இருக்கு, அரசமைப்பு சட்டத்திலேயே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வங்காளதேசமும் இந்தியாவில் இருந்து பிரிந்ததுதான். வங்கதேசம், பங்களாதேஷ் பிரியும் போது அது கிழக்கு பாகிஸ்தான், இது மேற்கு பாகிஸ்தான். இந்தியாவிலிருந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் நாடு பிரியுது. முஸ்லிம்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி, அதுவும் பாகிஸ்தான், இதுவும் பாகிஸ்தான். இது கிழக்கு பாகிஸ்தான், அது மேற்கு பாகிஸ்தான். ரெண்டு பக்கமும் நமக்கு இருந்து பிரிஞ்சு போனவன் இருந்தா, இவனும் எதிரி அவனும் எதிரி என்கிற நிலை இருந்தால் நாளைக்கு இந்தியாவுக்கு ஆபத்துன்னு நினைச்சு இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தான்ல ஆளை பிடிச்சி, நீ அங்க ரிவோல்ட் பண்ண, போராட்டம் நடத்து, உன்னை நான் பிரதமர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து படை அனுப்பி ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷாக மாற்றி விட்டார். புதிய நாடா மாற்றி விட்டார். இல்லைன்னா அதுவும் பாகிஸ்தானா தான் இருக்கும். இந்த பாகிஸ்தானுடைய அதிபர் அதுக்கு அதிபரா இருப்பான். இந்த பாகிஸ்தானுடைய சட்டம் அங்கேயும் செல்லும். இப்ப இங்க இருந்தும் பாகிஸ்தான் அடிக்கும், அங்க இருந்தும் பாகிஸ்தான் அடிக்கும். இந்தியாவை முன்கூட்டியே தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தவர் இந்திரா காந்தி அம்மையார். அதனால் இந்திய படைகளை அனுப்பி அங்கே ஒரு புதிய தேசத்தை உருவாக்கி கிழக்கே இருக்கிற பாகிஸ்தான் புதிய நாடாக பிரகடனப்படுத்திவிட்டார். நாட்டின் பாதுகாப்புக்காக. அங்கேயும் இஸ்லாம், இங்கேயும் இஸ்லாம். ஏன் இந்தியாவுக்கு மதம் இல்லை? இந்த கேள்வி ரொம்ப லாஜிக்கா கரெக்ட்லாம். நமக்கே கூட ஏன் இல்லை, அப்ப இங்கே இருக்கலாம் தான் தோணும். அப்ப RS காரர் சொல்றது ரைட்டு தானே, பிஜேபி காரர்கள் சொல்லுவது சரிதானே என்று நமக்கு தோன்றும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றதால் தான் இந்தியாவுக்கு மதம் இல்லை என்பதை உறுதி செய்தார்.
வேறு யாராவது அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் இந்தியாவுக்கு அரச மதத்தை எழுதியிருப்பார்கள். என்ன மதத்தை எழுத முடியும்? இந்தியாவுக்கு முஸ்லிம் மதத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கிறிஸ்தவ மதத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பௌத்தத்தை சொல்ல முடியுமா? ரொம்ப சின்ன மதம். சமண மதத்தை சொல்ல முடியுமா? ரொம்ப 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 சின்ன மதம். பார்சி மதத்தை சொல்ல முடியுமா? சில 1000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவுக்கு, இந்திய அரசாங்கத்திற்கு எந்த மதம் அரச மதம்? இந்து மதம் தான் என்று அறிவிக்க வேண்டி வரும். இந்து மதத்தை இந்தியாவின் அரச மதம் என்று அறிவித்தால் அந்த மதத்தில் சொல்லப்படுகிற பாகுபாடுகள் அனைத்தும் சட்டப்பூர்வமானதாகிவிடும். சனாதன தர்மம் சட்டப்பூர்வமானதாகிவிடும். மனு தர்மம் சட்டப்பூர்வமானதாகிவிடும். சாதியின் அடிப்படையில் இருக்கிற உயர்வு தாழ்வு சட்டப்பூர்வமானதாக ஆகிவிடும். ஏன்னா ஸ்டேட் ரிலீஜனே இந்து ரிலீஜன். இந்து ரிலீஜன் என்றால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி உண்டு. ஆண்கள் மேலானவர்கள், பெண்கள் கீழானவர்கள். இந்த பாகுபாடு அந்த மதத்தின் தர்மத்தின்படி நியாயமானது. அதனால அதை அவங்க சீர்குலைக்க மாட்டாங்க. அதனாலதான் புத்திசாலித்தனமா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசுக்கு மதம் இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். அவர் எடுத்த நிலைப்பாடு சரி. ஆனால் அந்த நேரத்தில் அம்பேத்கருக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் 2 பேர். ஏன் திருமாவளவன் காங்கிரஸோடு நிற்கிறார் என்பதற்கு இது முக்கியமான காரணம். அந்த 2 பேர், ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் காந்தியடிகள். ஜவஹர்லால் நேரு கூட மத நம்பிக்கையற்றவர், கடவுள் நம்பிக்கையற்றவர் என்று நாம் அறிவோம். ஆனால் காந்தியடிகள் மத நம்பிக்கை உள்ளவர், சனாதன சர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர், சாதி கடவுளால் படைக்கப்பட்டது என்று நம்பக்கூடியவர். தீண்டாமை மட்டும் ஒழியணும். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் அங்கெல்லாம் முட்டல் வந்துச்சு, மோதல் வந்துச்சு. சாதி இருந்தா எப்படியா தீண்டாமை ஒழியும்? சாதி ஒழிந்தால் தானே தீண்டாமை ஒழியும் என்று வாதிட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி சாதி வாழ்க என்று சொன்ன காந்தியடிகளே இந்த ஒரு புள்ளியில் புரட்சியாளர் அம்பேத்கரோடு உடன்பட்டார். இந்திய அரசுக்கு மதம் இல்லை என்ற புள்ளி. அதுதான் மதச்சார்பின்மை. இதுதான் இன்றைக்கு RSS காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் வயிற்றெரிச்சல். இதை தடுப்பது அரசமைப்பு சட்டம். இதை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். இன்னொரு முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால், மாநிலங்களவையிலும் அவர்கள் வலுவாக இருந்தால், யாருடைய தயவும் தேவையில்லை என்கிற நிலை வந்தால், யாருக்காகவும் தயங்க மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள். அம்பேத்கர் எழுதின சட்டம் செல்லாது என்று தூக்கி போடுவார்கள், தூக்கி எறிஞ்சுவார். மனுஸ்மிருதி தான் இந்த நாட்டின் சட்டம், அரசமைப்பு சட்டம் என்று சொல்லுவதற்கு தயங்க மாட்டார்கள். மனுஸ்மிருதி இந்தியாவின் சட்டமானால் கீழ்சாதி கீழ்சாதியாகவே இருக்க வேண்டும், பார்ப்பனர்கள் உயர் சாதியாகவே இங்கு கோலோச்ச வேண்டும் என்கிற நிலைதான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு பெண்மணிகள் வெளியிலே வராமல், வீதிக்கு வராமல், வயலிலே இறங்காமல், பயிர் நடாமல், சேற்றில் கால் வைக்காமல், சுமை தூக்காமல், களை வெட்டாமல் வயிறு கழுவ முடியுமா? எவ்வளவு கடுமையா ஆண்களுக்கு நிகராக வேலை செய்கிறோம். ஆனால் காலம் காலமாக உயர் சாதி பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள் யாராவது களை பிடுங்கி பார்த்திருக்கிறீர்களா? முள்ளு வெட்டி பார்த்திருக்கிறீர்களா? ஏரோட்டி பார்த்திருக்கிறீர்களா? பயிர் பிடுங்கி பார்த்திருக்கிறீர்களா? நடவு நட்டு பார்த்திருக்கிறீர்களா? அறுப்பறுத்து பார்த்திருக்கிறீர்களா? தாள் அடித்து பார்த்திருக்கிறீர்களா? நெல்லை தூற்றி பார்த்திருக்கிறீர்களா? சுமை சுமந்து பார்த்திருக்கிறீர்களா? கடை கண்டிகளிலாவது வேலை செய்து பார்த்திருக்கிறீர்களா? 10 பாத்திரம் கழுவி பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் அவர்கள் 3 வேளையும் சாப்பிட முடியும். அதுவும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்று அவர்களால் சாப்பிட முடியும். அப்படி இந்த சமூகம் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மண்ணில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அந்த மனு தர்மம் தான். இதை கண்டறிந்து சொன்னவர் யார்? 1927ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் மனுஸ்மிருதியை பொதுவெளியிலே கொளுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.
அந்த மனு தர்மம் தான் எங்களை இப்படி ஆளாக்கி இருக்கிறது. எங்களை என்றால் வெறும் எஸ்சியை சொல்லல, பிராமணர் அல்லாத அத்தனை பேரையும் அவர் சொல்லுகிறார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அவர் இடஒதுக்கீட்டுக்கு போராடவில்லை, பிற்படுத்தப்பட்ட அனைவருக்குமான இடஒதுக்கீடு அவரால் தான் வந்தது. மண்டல் கமிஷன் அவரால் தான் உருவாக்கப்பட்டது. அவர் வைத்த அடித்தளம் தான் ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசமைப்பு சட்டம் தான் காரணம். ஜவஹர்லால் நேரு அவர்களோடு சண்டை போட்டுக் கொண்டு பதவியை அவர் தூக்கி எறிந்த போது சொன்ன காரணங்களுள் ஒன்று, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், அதற்காக ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லியும் நேரு அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. எனவே நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தோழர்களே, அந்த மனு தர்மத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கம் தான் RSS. அந்த இயக்கத்தின் பிள்ளைதான் பிஜேபி. அவர்கள் வலுப்பெற்றால் என்ன ஆகும் என்கிற கவலைதான் நமக்கு. தோழர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய நாம், கைகோர்த்து களமாட வேண்டிய நாம், இந்தியா முழுவதும் சகோதர சகோதரிகளாக அணிதிரண்டு நிற்க வேண்டிய நாம், இன்றைக்கு சாதியவாத அரசியலுக்குள்ளே போய் முடங்கி கிடக்கிறோமே, சிதறி கிடக்கிறோமே, தனிமைப்பட்டு கிடக்கிறோமே. யோசித்து பார்க்க வேண்டும். திருப்பரங்குன்றம் தொடர்பாக நான் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களோடும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களோடும் கைகோர்த்து ஒரே மேடையில் நிற்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? இந்த நிலையை ஏற்படுத்தியவர்கள் யார்? இந்த இடைவெளியை ஏற்படுத்தியவர்கள் யார்? இனி ஒன்று சேர்ந்து நிற்க முடியுமா என்கிற கேள்விக்கு எப்படி விடை தேடப் போகிறோம்? இதுவெல்லாம் சனாதன சக்திகளின் சூழ்ச்சி. இந்தியா முழுவதும் இப்படி கேரளாவாக இருந்தாலும், ஆந்திராவாக இருந்தாலும், தெலுங்கானாவாக இருந்தாலும், மகாராஷ்டிராவாக இருந்தாலும் இந்த மக்களை இப்படி சிதறடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அதை கடந்து நாம் ஒன்று சேருவோம் என்கிற துணிச்சலோடு தம்பி கதிரேசன் போன்றவர்கள், தேவதாஸ் போன்றவர்கள், SR பாண்டியன் போன்றவர்கள் இன்றைக்கு அரசியல் புரிதலோடு இந்த களத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த போராளி தம்பி கதிரேசன் அவர்களின் உடன்பிறப்பு போராளி வெங்கடேசன் மறைவு நமக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்பதை சொல்லி அந்த வெங்கடேசனுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.